நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான மே மாத ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வெயில் அப்படிங்கிறது தான். என்னப்பா வெயில் நெருப்பாக கொதிக்குது, சூரியன் வானத்து மேலே இருக்கா இல்லை நம்ம வீட்டு மாடி மேலே இருக்கான்னு தெரியல, வெளியிலேயே போக முடியல, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, ஒரு தொழில் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக நெருப்பு அப்படிங்கிறது அனலாக கக்கிக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். அதாவது மேசராசியில் சித்திரை மாதம் தொடங்கினோடனே உச்சத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. அது ஒரு உச்சத்தை கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குரு பகவானும் போய் நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டார் கரெக்டாக மேசராசியில். கவலைப்படாதீங்க, மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கின உடனே குரு பகவான் நிலராசியான ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அக்கினி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாடுபடுத்துது, அக்கினி வந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு பயந்தவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அக்கினி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் அப்படிங்கிறது இருக்காது, வெயிலோட தாக்கம் குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மே மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் மேசராசிலேருந்து 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் மீனத்திலேருந்து 31ஆம் தேதி அன்னைக்கு மேசத்துக்கு போகிறார், சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியில் உட்கார்றாரு. புதன் மாத தொடக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீனராசியில் இருக்கார். 6ஆம் தேதி மேசத்துக்கு போகிறாரு, 24ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில் இருந்துக்கிட்டு 20ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான ரிஷபராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு குருவோட. அதோட குரு பகவான் மாதம் தொடங்கி 1ஆவது நாளே பயிற்சியாகி ரிஷபராசியில் பயணம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 12 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பலன்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனத்திலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காரு. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு வித்தியாசமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்குது. குரு பகவான் இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 7ஆவது வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் சப்தம குருவாக இருந்தார். நல்ல ஒரு இடத்துல தான் இருந்தார். இப்போ குரு 8க்கு வந்துட்டார். ஐயையோ அட்டம குரு வந்துருச்சா அப்படின்னு கொஞ்சம் ஒரு விதமான பயத்தோடு தான் இந்த மாதத்தை நீங்கள் அணுகுவீங்க. இந்த குரு பயிற்சியால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் பட்டியலில் துலா ராசி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அப்போ குரு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு, நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஏதோ கெடுதல் நடக்குமா, ஏற்கனவே ஒன்றும் நல்லதே நடக்கலையே, இப்போ என்ன கெடுதல் வேறு ஆரம்பிக்க போகுது, புதுசாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம கடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படி 10 ரூபா காசு போனால் குருவி சேகராவில் சேர்த்து வச்சுருந்துருப்போம். சரி போ, ஒரு இடத்த வாங்கி போடுவோம், சொந்த இடம் நமக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிருப்போம். இல்லை ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்திருப்போம். இந்த நேரத்தில் திடீர்னு குரு அட்டமத்துக்கு வராரு, காசு போனால் ஏற்கனவே இழுபறியாக இருக்குது, இதுக்கு மேலே நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்கும். அதெல்லாம் பயப்பட வேணாம், கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க. ஏன்னா இப்போ நம்ம நடக்க போகிறத சொல்லிவிடுவோம், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6ல் ராகு மறைஞ்சிட்டார், 12ல் கேது மறைஞ்சிட்டார். அப்போ இந்த சர்ப்ப கிரகங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. பெருசாக எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க போகிறது கிடையாது. அதாவது விஷப்பாம்பு ராகு ராசிக்கு 6ல் போய் மறைஞ்சிருச்சு, விஷமற்ற பாம்பு கேது 12ல் மறைஞ்சு போச்சு. விரயத்தில் தான் இருந்தாலும் கூட குரு பார்வையில் மாட்டிக்குது கேது. அதனால் அதை பற்றி நாம் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அப்போ சர்ப்ப கிரகங்களால் நமக்கு பெருசாக கெடுதல் அப்படிங்கிறது இல்லை. அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு விலகி போச்சு. இப்போ சனி பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டில் இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனியாக உட்காந்துருக்காரு. அதனால் சனி பகவானாலேயும் கெடுதல் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. பூர்வ புண்ணியத்தோட பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு நேரம் தான். சரி, இந்த மே மாதத்தில் குரு பெயர்ந்து போகிறாரு ஜோசியரை. குரு போய் அஷ்டமத்தில் உட்காந்துட்டாருன்னா என்ன ஜோசியரை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது குரு பகவான் ஒரு அற்புதமான ஒரு சுப கிரகம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அஷ்டமத்தில் குரு இருக்கார் அப்படின்னா என்ன கெடுதல் வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடணும். ஏன்னா அஷ்டமத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது பின்னடைவு தான். அதுக்கு ஆகா ஓகோன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, என்ன கெடுபலன் கொடுப்பாருன்னா உடம்பு விஷயத்தை கவனமாக பார்த்துக்குங்க. அஷ்டமத்தில் குரு இருந்தாருன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக உடம்பு உழுவ ஆரம்பிக்கும்.
திடீர்னு பெருப்பாங்க. என் காலங்காலமாக எனக்கு உடம்பே ஏற மாட்டேங்குதுடா, எல்லாம் உடம்பு நல்லா வச்சுருக்கானுங்க, நம்ம உடம்பு தாண்டா வத்த உச்சியாட்டமே இருக்குது அப்படின்னு உடம்பு ஏறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட என்னடா திடீர்னு தொப்பை வச்சு போச்சு, இடுப்பெல்லாம் பிதிங்கி போச்சு, என்னடா இது உடம்பு ஏறி போச்சு, குனிய முடியல, நிமிர முடியல, நடக்க முடியல, குனிஞ்சு ஒரு சொம்பு கூட தூக்க முடியலையே, நம்மளால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் உடம்பு போடும். அதனால் கூடுமான வரைக்கும் உடம்பு விஷயத்தில் கவனத்தோடு இருந்துக்கணும். அப்புறம் சதையை போட்டுக்கிட்டு தொப்பையை தள்ளிக்கிட்டு என்னால் ஓடவும் முடியல, ஒடியாரவும் முடியல, ஒளியவும் முடியலன்னு கடந்து நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஆகார கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம். நேரத்துக்கு சாப்பிட்ருங்க. அதேமாரி கொஞ்சம் மாமிச உணவுகள், எண்ணெய் காரம், கொழுப்பு மசாலா இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் சாத்விக உணவு முறைக்கு மாறிக்கணும். ஏதோ வாயை கட்ட முடியா, வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு மாம்சம் எடுத்து சாப்பிட்டீங்களா போனீங்களா அளவோடு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. அதுமாரி ஒரு பீடி குடிக்கிறேன், சிகரெட் ஊதுறேன், ஒரு புயலை போடுறேன், ஒரு தண்ணி குடிக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. இல்லை சோசியரை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாளாக நான் எப்போயாவது தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன், அது அப்படி தான் ஆரம்பிக்கும். மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள். இப்போ நம்ம அதிகமாக பேச போனோம்னா ஏதோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்பாங்க, நீ என்ன யோக்கியனா சோசியரை அப்படின்னு. நான் யோக்கியனாங்கிறது என்னோட இருக்கட்டும். அது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டத்தில் மாதம் ஒரு நாள், வாரம் ஒரு நாளுங்கிறவனை கூட தினம் போக சொல்லும். அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவன் கூப்பிட்டான், ஒரு பிறந்த நாளுக்கு போனேன், ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டான், ஒரு துக்கத்துக்கு போனேன், இந்த மாதிரி அமையும் வாய்ப்பு. அதில் நாம் தப்பிச்சு பொழைச்சிக்கிறவன் தான் ஒரு கெட்டிக்காரனாக இருக்கும். அதனால் இந்த அஷ்டம குரு காலகட்டத்தில் உடம்புல கவனமாக இருந்துங்க. அதுமாரி கல்வி, துளாராசி மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்வியில் அப்படியே ஒரு தேக்க நிலை வரும். கட்டடிச்சிட்டு ஊர் சுற்ற சொல்லும், சினிமாவுக்கு போக சொல்லும், பள்ளிக்கூடத்துக்கு போகாமல், காலேஜுக்கு போகாமல் ஒரு காதல் உறவுகள் தேடிக்கிட்டு வரும், கல்வியில் நாட்டம் செலுத்தாமல் ஊர் சுற்ற சொல்லும், இந்த மாதிரிலாம் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாரி உங்களோட பிள்ளைகள் துளாராசிகளாக இருந்தால் அதை கொஞ்சம் கவனமாக கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துங்க. புள்ள கரெக்டாக பள்ளிக்கூடத்துக்கு போகுதா, காலேஜுக்கு போகுதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. இதுதான் இந்த அஷ்டம குருவால் வரக்கூடிய பிரச்சனை. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம். நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்கா, நம்ம செலவு பண்ணுவோம். கடன் வாங்கி வெட்டி செலவு பண்ண வேண்டியதில்லை. அதுமாரி கடனே வாங்கணும் அப்படின்னாலும் அரசு சார்ந்த வங்கிகளில் கடன் வாங்கிக்கிறது, ஒரு நகை நட்டை அடவு வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான். வெளியில் போய் ஒரு வட்டி வாசிக்கு வாங்கி அவஸ்தைப்படக்கூடாது. அதை அடைக்கிறதுக்கு லேட்டாகி போவோம். வாங்கின காசுக்கு மேலே வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கொடுக்கல் வாங்கலில் கவனம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா வேறு பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கார். அவர் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தோட பலனை அப்படியே முழுசாக கொடுப்பார். அப்போ இந்த சனி கொடுக்குற பூர்வ புண்ணிய பலன் முழுசாக கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, குலதெய்வ பிரார்த்தனை செய்யணும். குலதெய்வ கோயிலுக்கு மாதத்தில் ஒரு தடையாவது போங்க. பங்காளிகள் சகிதமாக கூட்டிகிட்டு போங்க. குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்ததுன்னா அதை பாக்கி இல்லாமல் உடனடியாக நிறைவேற்றுங்க. அதேமாரி குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்குங்க. குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு தினம் பூஜை செஞ்சுட்டு வணங்கிட்டு அதன் பிறகு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு தான் உங்கள் வேலையவே தொடங்கணும். இல்லை எனக்கு குலதெய்வம் தெரியாது ஜோசியரேன்னா இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தை வணங்கலாம். அதை பற்றி எந்த தப்பும் கிடையாது. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கிறதுக்கு தடை இருக்காது. ஒரு வேலையில் பிரச்சனை வராது. செய்கிற தொழிலில் 10 ரூபா லாபங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நட்டத்துக்கு வேலை கிடையாது. ஒரு புது முயற்சி எடுத்திங்கன்னா அதில் ஒரு வெற்றியை நோக்கி போகலாம். இது எல்லாத்துக்குமே பூர்வ புண்ணியத்தோட அனுகூலம் வேணும். அது இப்போ நமக்கு முழுசாக கிடைக்கக்கூடிய நேரம் சனி பகவான் 5ல் இருக்கும்போது. அதனால் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். ஒரு அமாவாசை நாட்களில் மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு நல்ல முறையில் விரதம் இருக்கிறது, முன்னோர்களுக்கு ஒரு புகைப்படத்தை மாட்டி அவங்களுக்கு பூ போட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றி நல்லபடியாக வணங்குறது, இதெல்லாம் செஞ்சிங்கனாலே இந்த சனி பகவானோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ சுக்கிர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் மேச ராசியில் இருக்கார். 20ஆம் தேதி ரிஷபராசிக்கு வராரு. அவரும் அதாவது அஷ்டமத்துக்கு வராரு. ராசிக்கு அவர் தான் அதிபதி, அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறதால நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அதனால் இது ஒரு அற்புதமான யோக அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதோட உங்களோட ராசிக்கு அதிபதி இருக்கார்ல, அவர் அசுரகுரு. சுக்கிர பகவான் அசுரகுரு. அசுரகுருவோட வீட்டுக்கு தேவகுரு வராரு. அப்போ ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பகை. சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது. அவரோட வீட்டில் இவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று கிடக்க ஒன்று ஊர்வம்பு நம்மளை தேடிக்கிட்டு வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம தேவையில்லாத ஒரு அரசியல் பேச்சு பேசிகிட்டு இருப்பான், ஒரு டீ கடையில் உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஏங்கச்சி பெருசா ஓங்கச்சி பெருசான்னு. சத்தம் போடாமல் டீயை குடித்தோமா, காசை கொடுத்தோமா, வந்தோமான்னு இருக்கணும். அதில் போய் நம்ம தலையை விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாது.
மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புலாம் இல்லை. வேலை வெட்டிக்கு எந்த பிரச்சனை இல்லை, வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கு 2, 4, 12 இந்த 3 வீட்டில் விழுவுது. அதாவது 2ல் குரு பார்வை விழுவும்போது தனவாக்கு குடும்பஸ்தானம், குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும், காசு பணம் வரும், பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது. 4வது வீடு தாயாரோட ஸ்தானத்தை பார்க்குறாரு. தாயாரால் 10 ரூபா காசு பணம் கிடைக்கும், தாயார் நமக்கு கொடுத்து உதவுவாங்க, தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாயிடும். 12ல் குரு பார்வை விழுதுங்கும் போது சுப செலவுகள் தான். இந்த சுப செலவுகள் பிள்ளைகளுக்கு திருமண வயசாக திருமணம் செய்யலாம், பெற்றோர்களுக்கு மனைவிழா செய்கிறது, குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் செய்கிறது, இந்த மாதிரி செலவுகளை வர வச்சுக்கிங்க. வெட்டி செலவு எதுவும் வராது. மற்றபடி தினம் குளித்து மொழிவிட்டு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்கணும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். முடிஞ்சவங்க ஒரு மஞ்சள் நிற சாதத்தை நெய்வேத்தியமாக படைங்க. ஒரு எலுமிச்சை சோறோ புளி சோறோ குரு பகவானுக்கு ஒரு நெய்வேத்தியமாக படைச்சி அதை ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை கூட செய்யலாம். முடியாதவங்க ஏதோ உங்களால் முடிஞ்ச இந்த மே மாதத்துலையாவது செஞ்சுருங்க. குரு பயிற்சி நடக்கிற காலகட்டத்திலையாவது திட்டைக்கோ ஆலங்குடிக்கோ முடிஞ்சால் இந்த குரு பயிற்சி முடிஞ்ச உடனே ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். சனி பகவானோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்குது. எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.